அரசு மலர் செய்திகள். ஊத்துக்கோட்டை அரசினர் மகளிர் மற்றும் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டி வழங்கும் விழா. விரிவான செய்திகள். திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டையில் உள்ள அரசினர் மகளிர் மேல்நிலைப் பள்ளி மற்றும் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் விலையில்லா மிதிவண்டி வழங்கும் விழா நடைபெற்றது. இவ்விழாவுக்கு கல்வியாளரும் கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினருமான TJ கோவிந்தராஜன் கலந்து கொண்டு சுமார் 374 மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டி வழங்கி வாழ்த்துரை வழங்கி சிறப்பித்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் அரசினர் மகளிர் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் திருமதி செந்தில்வள்ளி, ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் மா சுரேஷ் அனைவரையும் வரவேற்றனர். இந்த நிகழ்வில் PTA தலைவர் சம்சுதீன், தமிழ்ச்செல்வன், SMC தலைவர்கள் திருமதி சாகிரா, திருமதி சந்தியா முன்னிலை வகித்தனர். இந்நிகழ்ச்சிக்கு தலைமை பொதுக்குழு உறுப்பினர் J மூர்த்தி, பேரூராட்சி தலைவர் A அப்துல் ரஷீத், கவுன்சிலர்கள் சமீபா ரகு, கோகுலகிருஷ்ணன், கோல்டுமணி, ஜீவா, இந்துமதி, திரிபுர சுந்தரி, வெங்கடேசன், சுமலதா, கல்பனா பார்த்திபன், நியமன குழு உறுப்பினர் ME வெங்கடேசன் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினார்கள். நிகழ்ச்சியின் முடிவில் அரசினர் ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி ஆசிரியை ஸ்ரீதேவி நன்றி தெரிவித்தார். அரசு மலர் செய்திகளுக்காக துளு மாவட்ட செய்தியாளர் ஊத்துக்கோட்டை துரை பன்னீர்செல்வம். மாணவ மாணவியர்களுக்கு வழங்கப்படவுள்ள விலையில்லா மிதிவண்டிகள் என்னும் இந்த விழாவினை தலைமை ஏற்று மிதிவண்டிகள் வழங்க நம்முடன் முன்னிலை விருந்தினராக வந்துள்ள கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் மற்றும் கல்வியாளர் திரு TJ கோவிந்தராஜன் ஐயா அவர்களை நமது பள்ளியின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். அழைப்பாளர்களாக திரு J மூர்த்தி, தலைமை செயற்குழு அபிராமி குமரவேல் அவர்களையும், மேலும் வார்டு உறுப்பினர்கள் ஆகிய திருமதி சமீமா ரஹீம், திரு கோகுலகிருஷ்ணா, திரு ஜீவா அவர்களையும், திருமதி இந்துமதி கோகுல் அவர்களையும், திருமதி திரிபுர சுந்தரி ஜெயகணேஷ் அவர்களையும், திரு வெங்கடேசன் அவர்களையும், திருமதி கல்பனா பார்த்திபன் அவர்களையும் வெங்கடேசன் வருக என வரவேற்கிறோம். பள்ளி ஏசியர் சங்க தலைவர் திரு சம்சுதீன் அவர்களையும், பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் பள்ளி தலைவர் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். மேலும் நண்பர்களையும் மனமாற வரவேற்கிறோம். சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு மரியாதை செய்யும் தருணம் இது. விலையில்லா மிதிவண்டிகளும் பெண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கு 203 விலையில்லா மிதிவண்டிகள் ஆக 374 விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கக்கூடிய நிகழ்ச்சி மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள். அதுவும் நம்முடைய உயிரினும் மேலான மாணவ சிங்கங்கள் குறைவாக வந்திருக்கின்றார்கள், மாணவிய சங்கங்கள் நிறைவாக இருக்கின்றீர்கள். உங்களுடைய முகங்களிலே எனக்கு ஒரு ஆசிரியர் இருக்கார், அவருக்கு இப்ப வயசு 90 கிட்ட போயிடுச்சு. நான் அவர்கிட்ட எப்ப போனாலும் அவர் எனக்கு முதல்ல ஆ என்ற வார்த்தையை எழுதி அறிமுகப்படுத்தியவர் என்னை. அவரை பார்க்க போகும் பொழுதெல்லாம் அவர்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்குவாங்க. அந்த ஆசீர்வாதம் வாங்கும் பொழுது நான் போறப்ப, சார் 90 வயசாகுது, எப்படி சார் இவ்வளவு சுறுசுறுப்பா இருக்கிறீங்க, எப்படி இந்த ஆரோக்கியம் உங்களுக்கு கிடைச்சதுன்னு கேட்பேன். நான் ஏறக்குறைய 40 ஆண்டுகள் பணி செய்திருக்கின்றேன். ஏறக்குறைய 20 ஆண்டுகள் தனியார் பள்ளியில கொஞ்சம், அதுக்கப்புறம் தனிப்பட்ட முறையில மாணவ மாணவியர்களுக்கு நாங்கள் வகுப்பறை எடுத்து பாடம் எடுத்து அவர்களுக்கு அந்த பாடத்தை சொல்லிக் கொடுத்திருக்கின்றேன். சரி, எல்லோருமே 20 வயதுக்கு உட்பட்டவர்கள். அவர்களோடு நான் இந்த பாடத்தை அவர்களுக்கு எடுத்து சொல்லும் பொழுது நான் 20 வயதானவனாகவே மாறிவிடுகின்றேன். அதனால்தான் இன்றைக்கு 90 வயதானாலும் நான்
20 வயதை இளமையோடும் அறிவோடும் ஆற்றலோடும் இருக்கிறேன் என்று சொன்னார்கள். அது இங்கே எனக்கு தெரிகிறது. இப்ப எங்களுக்கெல்லாம் சேர்ந்து ஒரு 10 வயசு குறைஞ்சதுக்கு மேல பழகக்கூடியவர். தினம் தினம் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் மாணவியர்கள் என்னை அணுகும் பொழுது அவர்களுக்கெல்லாம் என்ன செய்ய முடியுமோ அவர்களுக்கு உண்டான கல்விக்கு உண்டான என்ன அவர்களுக்கு தேவை இருக்கிறதோ அந்த தேவைகளை பூர்த்தி செய்வதுதான். அந்த அடிப்படையிலே இன்று இந்த பள்ளியிலே உங்களிடையே இந்த 374 விலையில்லா பேருந்துகளை வழங்கி உங்களை மகிழ்ச்சியிலே ஆற்ற இருக்கின்றோம். வரவேற்று இருக்கக்கூடிய பெண்கள் மேல்நிலைப் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் செந்தில் வள்ளி அவர்களுக்கும், அதே போல ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் சுரேஷ் அவர்களுக்கும், இங்கே பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய இருபால் ஆசிரியர் பெருமக்களுக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கத்தினை இந்த நேரத்திலே பதிவு செய்து கொண்டு